குவைத் விமான நிலையத்தின் முனையம் 4 ஒரு விமான நிறுவனத்திற்கு ஒரு விமானம் மட்டுமே அனுமதிக்கப்படும் என அறிவித்து வரையறுக்கப்பட்ட செயல்பாடுகளுக்காக 50 செக்-இன் கவுண்டர்களை திறந்துள்ளதாகவும் குவைத் விமான போக்குவரத்து ஆணையம் DGCA அறிவித்துள்ளது. விமான நிலையத்தின் செயல்பாட்டு திட்டத்தின்படி முனையம் 4 தினமும் காலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே செயல்படும் எனவும் அறிவித்தனர். மிக உயர்ந்த பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு திறனை பேணி காத்து பயணிகளுக்கு ஆதரவளிக்கவும் விமான சேவைகளின் தொடர்ச்சியை உறுதி செய்யவும் இயல்பான விமான போக்குவரத்தை படிப்படியாக மீட்டெடுக்கவும் இந்த வரையறுக்கப்பட்ட செயல்பாடுகள் மீண்டும் தொடங்கப்படுவதாக DGCA அறிவித்துள்ளது. வீட்டில் இருந்து சட்டவிரோதமாக மளிகை பொருட்களை விற்று வந்த கடையில் சோதனை. இந்த வழக்கு அரசு தரப்புக்கு அனுப்பப்பட்டது. உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையம் குற்றப்புலனாய்வு துறையுடன் இணைந்து அல் குசூர் பகுதியில் வெளிநாட்டு தொழிலாளர்களால் சட்டவிரோதமாக மளிகை கடையாகவும் உணவு வர்த்தக மையமாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு தனியார் இல்லத்தில் சோதனை நடத்தியுள்ளது. சுகாதார உரிமம் இல்லாமல் உணவு நிறுவனத்தை இயக்கியதற்கும் தேவையான சுகாதார சான்றிதழ்கள் இல்லாமல் தொழிலாளர்கள் உணவுப் பொருட்களை கையாண்டதற்கும் விதிமீறல்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. பர்வானியாவில் சோதனையின் போது பாதுகாப்பு பணியாளரை தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயன்றதாக கூறப்படும் வெளிநாட்டவரை பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். பின்னர் அவரிடமிருந்து போதைப் பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்கள் தொடர்பான உபகரணங்கள் கண்டெடுக்கப்பட்டன. போதைப் பொருட்கள் எங்கிருந்து பெறப்பட்டன என்பதையும் அவைகள் கடத்தலுக்காக வைக்கப்பட்டிருந்தனவா அல்லது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்தனவா என்பதையும் கண்டறிய சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் முடிந்த பிறகு சட்ட நடவடிக்கைக்காக இந்த வழக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்களிடம் ஒப்படைக்கப்படும். போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கும் போதைப் பொருட்களை வைத்திருத்தல், பயன்படுத்துதல் அல்லது கடத்துதலில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் தாங்கள் உறுதியுடன் இருப்பதாக பாதுகாப்பு அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். தேசம் கடந்து வந்தாலும் மனித நேயத்தில் நாம் எப்பொழுதும் முதன்மையானவர்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை உலகிற்கு உரக்கச் சொல்லி இருக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். ஆம், இது வெறும் விருதோ அல்லது பாராட்டோ அல்ல. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஓயாமல் உழைத்த பல்லாயிரக்கணக்கான இதயங்களின் அன்பிற்கு கிடைத்த அங்கீகாரம். கடந்த 20 வருடங்களாக குவைத் சுகாதாரத்துறை வழங்கும் உரிய இரத்த தான விருதை தொடர்ந்து தட்டி சென்று சாதனை படைத்து வருகிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் TNTJ குவைத் மண்டலம். அந்நிய மண்ணில் அதிக யூனிட்டுகள் ரத்தம் வழங்கி உயிர்களை காப்பதில் மிகப்பெரிய இந்திய அமைப்பு என்ற பெருமையும் விருதையும் இந்த ஆண்டும் தௌஹீத் ஜமாத் பெற்றுள்ளது. அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஜாதி, மத, இன, மொழி பாகுபாடுகளை கடந்து மனிதநேயம் ஒன்றே மாண்புடையது என்ற உன்னத நோக்கில் எங்களது இரத்த தான முகாம்களில் கலந்து கொண்டு தங்கள் குருதியை கொடையாக கொடுத்து வரும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்த அரிய சேவையை தொய்வின்றி முன்னெடுத்து செல்லும் தௌஹீத் ஜமாத்தின் அர்ப்பணிப்பு மிக்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த உன்னதமான தருணத்தில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சமர்ப்பிக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் உங்களின் ஒவ்வொரு சொட்டு குருதியும் எங்கோ ஒரு முகம் தெரியாத ஜீவனின் மூச்சு காற்றாய் மாறுகிறது. இந்த மனிதாபிமான பயணம் இன்னும் பல ஆண்டுகள் தொடர குவைத் தமிழ் நியூஸ் அப்டேட் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். குவைத்தின் இன்றைய தங்கத்தின் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது 40 தினார் 220 ஃபில்ஸாகவும் 24 கேரட் தங்கத்தின் விலையானது 43 தினார் 850 ஃபில்ஸாகவும் உள்ளன. குவைத்தின் இன்றைய பண மதிப்பின் நிலவரம். ஒரு தினாரின் இந்திய ரூபாயின் மதிப்பு 305 ரூபாய் 500 காசுகளாகவும் ஒரு தினாரின் இலங்கை பண மதிப்பு 1067 ரூபாய் 80 காசுகளாகவும் உள்ளன. இதுபோன்று குவைத்தில் நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை தமிழில் தெரிந்து கொள்ள குவைத் தமிழ் நியூஸ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.